ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூவி என்னன்னு பார்த்தீங்கன்னா பைரி பாகம் 1. இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்கில் 100 வருஷமாக நாகர்கோவிலில் நடக்கிற புறா பந்தயத்தை மையமாக வச்சு கற்பனை கலந்து எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அங்கே கட் பண்ண அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற SM லாஜா காட்டுறாங்க. அந்த லாஜுக்கு வெளியே நிறைய ரவுடிகள் வந்துட்டு ரொம்ப கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு பதட்டத்தோடு தான் அவங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவரான சுயம்பு வந்துட்டு யாரோ கத்தியால குத்திட்டாங்க. அந்த சுயம்புவை பார்க்கறதுக்காண்டி அங்கே வந்த பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி உன்னை குத்தின பையனை வந்து நீ வந்து ஃப்ரீயாக விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பெரிய ஆளுங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம சுயம்புவும் நீங்கள் வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், அவனை ஏதாவது பண்ணாதான் என் மேலே இருக்கிற பயமும் மக்கள் மத்தியில் அப்படியே இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம சுயம்புவும் அவங்கள வந்து போக சொல்லிடுறான். அவங்க போனதுக்கு அப்புறமா அவங்களோட அடியாளங்களை ஃபுல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு ஏன் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு அவனை வந்து கொன்றுங்கடா சொல்லிக்கிட்டு அவங்களோட அடியாளங்களையுமே அனுப்பி விடுறான். அவங்க அடியாளம் ஊர் பக்கத்தில் போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வீடுகளை ஃபுல்லாக தேடுறாங்க. அப்படி என்னதான் ஆச்சு, நம்ம சுயம்பு வந்துட்டு யார் கத்தியால குத்துனா அப்படின்றத நம்ம போக போக பார்க்கலாம். அங்க கட் பண்ண சில மாதங்களுக்கு முன் அப்படின்னு கட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோ லிங்கம் அவருக்கு எதிராக இருக்கிற வில்லியம் மற்றும் அவங்க கூட இருக்கிற 4 பேரையும் அடி பொழந்துகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல அங்க வந்த நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டான அம்முலவும் அவங்களோட ஆளுங்களோட சேர்ந்து வில்லியமே போட்டு அடி வெளுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்ம வில்லியம் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா துரை அப்படின்றவர் வந்துட்டு தன்னோட புறா வந்து ட்ரைனிங் பண்றதுக்காண்டி அவர் வந்து மேல பறக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த டயத்துல நம்ம வில்லியம் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட கூட்டுல இருக்கிற புறா எல்லாமே பறக்க விட்டுட்டு நம்ம துறையோட புறாவை வந்துட்டு மறுபடியும் அவனோட கூட்டு வந்துருதான். அதுக்கப்புறம் நம்ம துறையும் போய்கிட்டு அந்த புறாவை ரிட்டர்ன் கேட்கும்போது அவர் வந்துட்டு இது என்னோட புறா, நான் வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நியாயம் கேட்க போனா நம்ம லிங்கமும் நம்ம வில்லியமை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம லிங்கத்தோட அம்மாவும் சரஸ்வதியும் அவனை போயிட்டு இந்த சண்டை வேணாண்டா சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை தள்ளி விட்டுட்டு நம்ம வில்லியமை போட்டு நம்ம லிங்கம் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் அங்க வந்து ரமேஷ் அண்ணன் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு சண்டையை நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு சண்டையை நிப்பாட்டுறாரு. இந்த ரமேஷ் அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே 1000 ஏற்பூட்டி உழுத பண்ணையாரோட இன்றைய வாரிசு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தீவிரமான புறா பிரியர். மாவட்டத்தில் நிறைய புறா கிளப் இருந்தாலுமே நம்ம ரமேஷனை நடத்துற NRK கிளப்ல வந்துட்டு ஒரு பரிசு வாங்குறது தான் அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஆஸ்கர் வாங்குறதுக்கு சமமானது தான் நம்ம NRKல இருந்து வாங்குற அந்த அவார்டும். கிட்ட அவார்டு வாங்குறது தான் ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ரமேஷ் அண்ணட்ட நடந்தது ஃபுல்லாமே நம்ம லிங்கமும் சொல்றான். இந்த மாதிரி துறையோட புறா வந்துட்டு நம்ம வில்லியம் வந்து ஏமாத்தி அவங்க கிட்ட வச்சுக்கிட்டானே, அதை வந்து வாங்கி கொடுங்கனே அப்படின்னு சொல்ல இதை விசாரிச்சு பார்த்த நம்ம ரமேஷ் அண்ணனும் சரி வில்லியம் நீ வந்துட்டு அந்த புறாவை மாதிரி அவங்க கிட்டே கொடுத்துருடான்னு சொல்ல வேற வழி இல்லாம வில்லியமும் அந்த புறாவை அவங்க கிட்டே கொடுத்துருதான். இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புறா அப்படின்னாலே இவங்க வந்து எந்த எல்லைக்குமே போவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உயிரை கூட அவங்க வந்து மதிக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த சம்பவத்து மூலமாவே நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம். அதனால புறா வந்து இவங்க வாழ்க்கையில வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அங்க கட் பண்ண அதுக்கடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சது மட்டும் இல்லாம மேல போய்கிட்டு அவங்க புறாவை உள்ளாம திறந்து விட்டுட்டு அதுக்கு வந்து தீனியும் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி புறாவை வந்து எண்ணிக்கிட்டு இருக்கலாம் சொல்லிக்கிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு புறா வந்து கம்மியா இருக்கு. என்னடா ஒரு புறா கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கூட்டுக்குள்ளேயும் போய் பாக்குறாரு. அங்க பார்த்தது மட்டும் இல்லாம ஒரு புறா வந்து நோய் வாய்ப்பட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த புறாவை மட்டும் தனியா பிரிச்சுட்டு அந்த புறாவை வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டு அம்மா இது வந்து கறிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்துருதா. அவங்க அம்மாவை அந்த புறா வாங்கிக்கிட்டு கீழே போறாங்க. அப்பதான் அவன் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன பையனை வந்துட்டு ஒரு பெரியவர் வந்துட்டு நீ வந்துட்டு படிக்கவே போக மாட்டடா, நீ புறானே சுத்திக்கிட்டு இருக்க, இந்த புறா வந்து உன்னோட வாழ்க்கையவே கெடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க கட் பண்ண சித்ரா அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவர் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு எண்ணமே அவன் மேல கிடையாது. இருந்தாலும் தன்னோட லவ் வந்துட்டு அப்பப்ப அவங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம லிங்கமோட ஃப்ரெண்டான அம்முலுவா காட்டுறாங்க. நம்ம அம்முலு கூடவும் கொஞ்சம் பேர் வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு நம்ம ரமேஷ் அண்ணனோட புறாவான 26 மணி நேரம் 5 நிமிஷம் பறந்து வேல்ட் ரெக்கார்டு படிச்சிச்சுல அந்த புறாவை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு நம்ம அம்முலுட்டையும் அந்த பசங்க கேட்கறாங்க. அவங்களும் ரமேஷன் வந்து அந்த புறா வந்து தரமாட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த புறாவோட வாரிசு புறா எதுவுமே இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அம்முலுட்ட கேட்க அம்முலுவும் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு 26 மணி நேரம் 5 நிமிஷம் பிறந்த அந்த புறா இல்ல, அதோட தங்கச்சி புறாவோட குட்டி புறா ஒன்று இருக்கு, அதை நான் வேணா பேசி வாங்கி தரட்டா அப்படின்னு கேட்க அந்த பசங்களும் சரி வாங்கி கொடுங்கன்னு சொல்ல இவரும் நம்ம லிங்கத்துக்கு கால் பண்ணிட்டு அவனோட புறா வந்துட்டு இதுதான் அந்த புறா சொல்லி ஏமாத்தி அவங்க கிட்ட 50,000 ரூபாய் பைசா வாங்கியிருந்தாரு. இதை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம அம்முலுவோட அப்பாவும் அது அவரால் நடக்க முடியாது, அவருக்கு வந்து போலியோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம அம்முலுவும் அந்த பைசா வாங்கினது மட்டும் இல்லாம அந்த பைசாவை வந்துட்டு தனியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறது, அது மட்டும் இல்லாம அவனோட ஆளுக்கு கொஞ்சம் செலவு பண்றது சொல்லிக்கிட்டு அந்த பைசாவை சும்மா ஜாலியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் பார்ல உட்காந்துட்டு நம்ம அம்முலுவும் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. போதை அதிகமானதுனால நம்ம பார்ல நம்ம அம்முலுவும் வாந்தி எடுத்துருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருந்த பசங்களும் அவனை போட்டு அடி புரட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம லிங்கமும் கூட சேர்ந்து அவங்கள எல்லாத்தையுமே அடிச்சு முடிச்சுட்டு சரி அம்முலுவை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல காலேஜ்ல படிக்கும்போது அவன் வந்து சரண்யா அப்படின்ற பொண்ணை வந்து ரொம்ப தீவிரமா லவ் பண்ணிருப்பான். ஆனா அந்த பொண்ணு வந்து மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிடும். 4 வருஷமா அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா Facebookல வந்து இவனுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துரும். இந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அவன் அங்க இருந்து வர்றான். அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம தன்னோட மொபைல் நம்பரை ஷேர் பண்றான். அதுக்கடுத்த நாள் அம்முலு வந்ததை பார்த்து அம்முலுட்டு வந்துட்டு இந்த மாதிரி சரண்யா வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காடா அப்படி சொல்லிட்டு சொல்ல நம்ம அம்முலுவும் 4 வருஷமா அந்த பொண்ணு பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு உன்னை வந்து கண்டுக்கிடவே இல்லை, இப்போ வந்துட்டு சென்னைக்கு வேற போயிருச்சு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்
ஃபுல்லாமே ஜோடியை சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இவளுக்கு ஜோடியை சுத்தணும் ஆசை வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம அம்முழுவும் சொல்றான். இதெல்லாம் கேட்கும்போது நம்ம லிங்கத்துக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் வேற என்ன பண்றது அப்படின்னு புரியல. அது மட்டும் இல்லாம நம்ம லிங்கத்தோட இன்னொரு ஃப்ரெண்டான தேவா அப்படின்றவனும் அவன் சொல்றதெல்லாம் நீ கேட்காதடா, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருந்தா நீ அவளை லவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம லிங்கமும் நான் அந்த பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தேவாட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம தேவாவும் நம்ம லிங்கத்துக்கிட்ட புது வருஷம் பிறந்து 4 வேற ஓடிக்கிட்டு இருக்கு, நீ உன்னோட புறாவுக்கு டாக்டரை கூப்பிட்டு ஊசி போட்டுட்டு அதை ஜோடி சேர்க்க பாருன்னு சொல்லிக்கிட்டு அவரு கிளம்புறாரு. பொதுவாக ஏப்ரல் மேல தான் புறாங்கள் ஃபுல்லாமே பந்தயத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் மே மாசத்தை அதை ஜோடி சேர்க்க விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கடுத்த வருஷம் தான் அதை மாதிரி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரையும் கூப்பிட்டு புறாவை ஜோடி சேர்க்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சரண்யாட்டையும் கொஞ்சம் அப்பப்போ பேசி கொஞ்சம் கடலையும் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சேர்ந்து ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த நாள் லிங்கமும் சரி நம்ம புறாவுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டு அவரும் புறாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க டயத்தில் அந்த பீட்டர் வீட்டுக்கு வந்த நம்ம வில்லியம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவனோட புறாவை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட புறாவையும் அந்த புறா கவர்ந்து இழுத்துருது. அதனால கோவம் அடைஞ்ச நம்ம ஹீரோவும் கையில் ஒரு சுத்தியில் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வில்லியமோட ஆளுங்களை ஃபுல்லாமே அடிச்சு போட்டுதான். பெரிய விஷயம் ரொம்ப பெருசாயிரும். அங்கே போலீஸ்காரங்களும் இவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருந்தாங்க. நம்ம அம்முழுவும் என்ன பண்றா பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷன்கிட்ட போனது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த மாதிரி 2 பேருமே போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்ல இவங்களுக்கு இதே வேலையை போச்சுன்னா எவ்வளவு எத்தனை தாண்டா இவங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ரமேஷனும் என்னால் முடியாது நீ போய்க்கோ சொல்லியிருந்தாரு. என்னதான் ரமேஷன் இவங்க மேலே கோவமா இருந்தாலும் அன்னைக்கு நைட்டே போலீஸுக்கு கால் பண்ணிட்டு சரி நம்ம பசங்க தான் சார் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அவங்கள விட்டுருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் மேலே போய் பார்க்கும்போது பயிரி 2 இதை அடிச்சு கொண்டுருது. அதை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் உட்காந்து ரொம்ப சோகமா இருந்துகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம அம்முழுவும் அந்த புறாவையும் பார்த்துக்கிட்டு அவரும் அழுதுகிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் நம்ம லிங்கமோட அம்மாவும் ஆடிக்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம அம்முழுவை பார்த்துட்டு ஏன்டா நான் தான் உன்னை என் வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா, ஏன்டா நீ என் வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அம்முழு மேலே அவங்க அம்மாவுக்கு காண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கத்தோட அம்மாவும் அவனை சின்ன வயசுல இருந்து நீ நல்லா படிச்சு பெரிய ஆள் ஆகணும்டா, நீ உங்க அப்பா உங்க தாத்தா மாதிரியே நீ இந்த புறா லைஃப்ல போயிடக்கூடாது அப்படி சொல்லிக்கிட்டு இவனை ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனாலே அந்த ஊர்ல இருக்க பசங்க யாருமே அவனை சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க கூட. அந்த டயத்துல அவனுக்கு உறுதுணையா இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம அம்முழு தான். அதனாலதான் அம்முழு மேலே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஒரு பிரியாத ஒரு நட்பு இருக்கும். நம்ம லிங்கமும் அங்கே வேற எங்கே படிக்க போறேன் அம்முழுவோட வீட்டுக்கு போயிட்டு புறாவை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம எப்படியே தட்டு மாதிரி 12th பாஸ் ஆயிருந்தாப்ல. அதுக்கப்புறம் நம்ம அம்மா என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா அவனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்க்கலாம் சொல்லிக்கிட்டு அவனுக்கு சீட்டை வாங்கி கொடுத்து அவனே காலேஜில் சேர்த்து விட்டுறாங்க. அவனும் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு வெளியே போறான். அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு ஒழுங்கா போக மாட்டான். எப்படியே தட்டு மாதிரி ஒரு வழியாக காலேஜை முடிச்சிருந்தான். கிட்டத்தட்ட 6 கரியரோட அவனும் இருக்கான். அந்த டயத்துல தான் நம்ம ரமேஷனோட புறா 26 மணி நேரம் மேலே பறந்து அது வேர்ல்ட் ரெக்கார்டு படைச்சிருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவும் சரி நம்மளும் இது மாதிரி ஒரு மிகப்பெரிய புறா வளர்ப்பாளர் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு அவன் மேலே ஒரு ஆசையும் வந்துடும். தன்னோட பையன் இந்த மாதிரி ரொம்ப சீரழிஞ்சதுக்கு காரணமே நம்ம அம்முழு தான் சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாவும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த டயத்துல தான் நம்ம அம்முழுவும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிருந்தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் மாடியிலே இருக்கான், கீழே சாப்பிடவும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் போல அவங்க அம்மாவும் மாடிக்கு மேலே போனது மட்டும் இல்லாமல் திட்டினதான் அவனுக்கு கோவமாடா, நீயே யோசித்து பாரு, உன்னோட அப்பா உன்னோட தாத்தா உன்னோட சித்தப்பா மாமா அப்படின்றது எல்லாருமே புறாவால் தாண்டா அவங்களோட வாழ்க்கையை அழிஞ்சு போச்சு. அதனால தான் நீ நல்லா படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே கேட்க மாட்டேற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவனும் அதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க புறா கொள்ளை மேலே மாடி மேலேயே படுத்து தூங்கிடுதான். அதுக்கடுத்த நாள் நம்ம அம்முழுவும் கால் பண்றாரு. நம்ம ரமேஷ் அண்ணனோட NRBF கிளப்ல புறா டோர்னமெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்கடா, நீ உன்னோட புறா பேர் கூடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் இப்போ தான் எங்க அம்மா ரொம்ப சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க, இப்போ நான் பேர் கொடுத்தேன்னா எங்க அம்மா இன்னும் கோவமாயிருவாங்கடா சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்க அம்மா என்னைக்கிட்ட அவனை திட்டாம இருந்தாங்க, நீ பேர் கொடு நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த டோர்னமெண்ட்ல பேர் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம சரி நீ உன்னோட புறா தேர்ந்தெடுக்கும் சொல்லிக்கிட்டு நம்ம அம்முழுவும் அங்கிருந்து கிளம்புறான். நம்ம ஹீரோவும் கீழே ஒரு ஆளை பாட்டிக்கிட்டு சரி மேலே அம்மா சிக்னல் கொடுறான்னு சொல்லிக்கிட்டு அவனு மேலே போயிட்டு அங்க இருக்கிற புறாவை ஃபுல்லாமே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம சரி எந்த புறாவை நம்ம போட்டிக்கு தேர்ந்தெடுக்கலாம் சொல்லிக்கிட்டு அவனும் அதை தேடிக்கிட்டு இருக்கான். பொதுவா புறா பந்தயத்துக்கு ஆகஸ்ட் மாசம் தான் புறா தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம புறா அங்க இருக்கிற கூட்டுல இருந்து வெளியே 1 மணி நேரம் பறந்துச்சுன்னா அதை கட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம 5 கிலோமீட்டர் தூரம் பறந்துச்சு அப்படின்னா அதை ஃபுல் ரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம புறா மேலே போயிட்டு வானத்தை தாண்டி பறந்துச்சுன்னா அது வானமங்கி பறக்கிற புறா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 3 பிரிவா புறாவை பழத்தது மட்டும் இல்லாம மேலே ஃபுல்லாமே சுத்தி முடிச்சுட்டு மறுபடியும் அவனோட கூட்டுக்கு வருது. அது மட்டும் இல்லாம அதோட எவ்வளவு நேரம் தூங்குது எவ்வளவு நேரம் முழிச்சிருக்கிறது அப்படின்னு 24 மணி நேரமா புறா ஃபுல்லாமே ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 1 வாரமா அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 10 புறா நம்ம ஹீரோவும் தேர்ந்தெடுக்கிறாரு. நம்ம லிங்கமும் தேர்ந்தெடுத்து அந்த 10 புறாக்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படித்தான் நம்ம ரமேஷனை நடத்துற அந்த டோர்னமெண்ட் வருது. வந்தது மட்டும் இல்லாம நம்ம MP ஆன மகேஷை வச்சுட்டு அந்த டோர்னமெண்ட்டை நம்ம ரமேஷனை தொடங்கி வைக்கிறாரு. அங்க இருக்கிற டோக்கனும் ஃபுல்லாமே நம்ம புறாங்களுக்கு கொடுத்து அவரும் அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவோட புறாக்களும் 1-2 நல்லா பறக்குது, 1-2 அங்க இருக்கிற பயிரிக்கு இரையாயிருது, 1-2 அதோட வீட்டுக்கு ரிட்டர்ன் வராமலேயே அதுவும் தப்பிச்சு போயிருது. நம்ம ஹீரோவோட புறாவான தாரா அப்படின்ற ஒரு புறா கிட்டத்தட்ட 4 மணி நேரமா வானத்துல கட் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படித்தான் ஒவ்வொரு ஏரியாலையும் அங்க இருக்கிற அந்த ரெஃபரிகளும் அங்க இருக்கிற புறாவை ஃபுல்லாமே எவ்வளவு நேரம் பறக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் நம்ம சுயம்போட வீட்டுல இருக்கிற ஒரு ரெஃபரியும் அங்க இருக்கிற புறாவை அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த டயத்துல தான் ஒரு 3 டைம் அந்த புறா வானத்துல இருக்கிறதே தெரியாது. ஆனா நம்ம சுயம்போட சேர்ந்துக்கிட்டு அந்த ரெஃபரியும் நம்ம புறா வானத்துல
வானத்துல பறந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கல்லாட்டம் வந்து விளாண்டுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம லிங்கத்தோட ஃப்ரெண்டான தேவாவும் நம்ம லிங்கத்துக்கு கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சுயம்பு வந்துட்டு போய் கல்லாட்டம் வந்து விளாண்டுகிட்டு இருக்காண்டா, புறாவே வானத்துல வந்து இல்லை, ஆனா புறா பறக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்துட்டு பொய்யா வந்து விளாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம லிங்கமும் அங்க வந்தது மட்டும் இல்லாம சரி புறா வந்துட்டு எனக்கு காட்டுன்னு சொல்ல நம்ம ரெஃப்ரி நான் வந்து 145க்கு தான் புறா வந்து பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சிருக்க அந்த நோட்டை வாங்கி பார்த்தா அவர் எதுவுமே எழுதல. நம்ம ஹீரோவும் என்னங்க ஒண்ணுமே எழுதாம நீங்க வந்து சும்மா வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பேனா வந்து எழுத மாட்டேங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் பேனா வாங்கி கிரிக்க பார்த்துட்டு பேனா நல்லா தானே எழுதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்பதான் நம்ம சுயம்புவோட பையனை காட்டுறாங்க. இவனும் நிறைய கொலைகள் பண்ணிட்டு ஜெயில இருந்து வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம இவங்க அப்பாக்கு யாராவது துரோகம் பண்றது நினைச்சாலும், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு யாரும் எதிரிகள் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க மச்சான் கூட சேர்ந்துக்கிட்டு இவனும் அவங்கள வந்து குத்தி போட்டுருவான். அது மட்டும் இல்லாம நம்ம லிங்கத்தோட எதிரியான வெள்ளியமும் நம்ம சுயம்பு கிட்ட தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு வந்து வந்திருக்காண்டா இவனை வந்து நம்ம வெளியே கூடாதான்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் கீழே பசங்களெல்லாம் கூப்பிடுறான்னு சொல்லிக்கிட்டு இவனும் நம்ம லிங்கம் எப்போ கீழே வருவான்னு சொல்லிக்கிட்டு நம்ம வெள்ளியமும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் நம்ம சுயம்புவோட புறாவும் வானத்துல வந்துட்டு பறக்கிறது. சரி இங்க பாரு என்னோட புறா வந்திருக்கு சொல்லிட்டு நம்ம சுயம்புவும் என்னோட புறாவை வந்து காட்டுறான். சரி நீங்க வந்து கல்லாட்டம் விளாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ரமேஷ் அண்ணனுக்கு கால் பண்ணிட்டு ஆனா இந்த மாதிரி ஒரு ரெஃபரி வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காருனே, நீங்க வந்து இந்த இடத்துக்கு சுயம்போட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல நம்ம ரமேஷ் அண்ணனும் அங்க இருக்கிற வீட்டுக்கு வராரு. அந்த டயத்துல தான் நம்ம சுயம்போட மச்சான் ஒருத்தனை காட்டுறாங்க. அவனும் ஒரு மிகப்பெரிய ரவுடி. நம்ம மாமா வேற திட்டுறாங்க அப்படின்ற விஷயமா அவனுக்கு தெரிஞ்சிரு. அவனும் அவங்க வீட்டுக்கு வேமா வந்துகிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம கீழே நம்ம வில்லியமும் நம்ம வில்லியங்க எப்போ கீழே வருவான்னு சொல்லிக்கிட்டு அவனும் கேங்கோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க வந்தா நம்ம அம்முழுவும் அவனோட கேங்கையும் கூட்டிக்கிட்டு அவனும் அங்க வந்திருக்கான். ஸோ இவங்க எல்லாருமே கீழே நின்றுகிட்டு இருக்காங்க. மேல நம்ம ரமேஷ் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அவங்களோட வாய் தகராறு ரொம்ப முத்தி போக நம்ம வில்லியம் சுயம்போட ஆளுங்க எல்லாரும் என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா நம்ம லிங்கத்தை அடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கீழே வந்தது மட்டும் இல்லாம நம்ம வில்லியமும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு அங்க இருக்கிற நம்ம லிங்கம் அது மட்டும் இல்லாம அமுலவையும் போட்டு அடி புரட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் எவ்வளவு அடி அவங்க வந்து தப்பிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நம்ம சுயம்போட மச்சான உள்ள வந்துட்டு அவரும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ரமேஷ் அண்ணனும் அவங்கள வந்து விட்டுருங்கனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுயம் மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல தம்பி அவன் வந்து இன்னைக்கு வந்து இங்க வந்து உயிரோட போக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினா நம்ம ரமேஷ் அங்க இருந்து அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்ம ரமேஷ் அண்ணனும் ஒத்தாலாம் நின்னுக்கிட்டு நம்ம சுயம் மட்டும் வந்துட்டு ஆனா நீங்க வந்து இவங்களை வந்து கொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னை தாண்டி தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்கடான்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் நம்ம அமுலுவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தது மட்டும் இல்லாம சரி உங்க பூரா வந்து இன்னும் 8 நிமிஷத்துல கீழே இறங்கணும்னே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல யாரோ வேட்டு போட்டுருக்காங்க. அது பூராவும் பயந்துக்கிட்டு கீழே வந்துருது. இந்த வேலையை யாரா பார்த்தது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல நம்ம வில்லியமோட ஆளு தான் அந்த வேலையை ஃபுல்லாமே பார்த்திருப்பான். ஆனா அவன் வந்து என்ன சொல்றான் பாத்தீங்கன்னா ஆனா இப்போ தான் லிங்க வந்துட்டு ஒரு கீழே வந்து வேட்டு போட்டுட்டு அவனை கிளம்புனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மேல வந்து கோவம் இன்னும் ரொம்ப அதிகமாகிடுது நம்ம சுயம்புக்கு. நம்ம ரமேஷ் சரணும் இல்ல இதெல்லாம் அந்த பசங்க வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல சரி நீங்க போங்க நான் எதனால நான் பாத்துக்கிறேன் சொல்லிக்கிட்டு நம்ம சுயம்புவும் நம்ம ரமேஷ் அண்ணன் வந்து அங்கிருந்து போக சொல்லியிருந்தான். அதுக்கடுத்த நாள் நம்ம லிங்காவும் கால் பண்ணிக்கிட்டு நம்ம ரமேஷ் அண்ணன் ஆனா நாங்க வந்து வேட்டெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரிப்பா நீங்க தெரியும் நீங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இருந்தாலும் வந்து சுயம்பு வந்து உங்க மேல கோவமா இருப்பா, நீங்க வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சொல்லிக்கிட்டு நம்ம ரமேஷ் அண்ணனும் போனை கட் பண்றாரு. நம்ம லிங்காவும் மேல வந்துட்டு தன்னோட புறாக்கு வந்துட்டு மறுபடியும் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் அவங்க அம்மாவும் மாடி மேல ஏறி வந்துட்டு புறா ட்ரைனிங் கொடுக்கறத அவங்க அம்மாவும் பார்த்துருந்தாங்க. அவங்களும் கோச்சிக்கிட்டு அங்க இருக்கிற கோயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு அவங்களை கூட்டு வந்துட்டு வீட்டில் விட்டுட்டு நம்ம ஹீரோ இனிமேல் நான் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேமா, நான் வந்து புறாலாம் பறக்க விட மாட்டேன், நான் வந்து படிச்ச மாதிரி அரியர் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன் சொல்லிக்கிட்டு அவனும் காலேஜ் போறான். ஆனா அந்த எக்ஸாமும் எதுவுமே எழுத மாட்டான். மறுபடியும் சேர்ந்துட்டு புறாக்கு வந்து ஒரு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அந்த புறா வந்து 6 மணிக்கு பறக்க வராரு. அது வந்து அதுக்கடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு. அந்த டயத்துல தான் எதர்ச்சியா வந்து அம்முழுவும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட பறந்துச்சுன்னா ரமேஷனோட சாதனையை அவனோட புறா வந்து முறியடிச்சிருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த புறாவும் அதெல்லாம் பறந்து முடிச்சு ரமேஷனோட சாதனையும் முறியடிச்சிருது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த அம்முழுவும் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருது. அவங்க பசங்கள்ட்ட எல்லாமே இந்த மாதிரி ரமேஷன புறாவோட சாதனையும் வந்து இந்த புறா வந்து முறியடிச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் ரொம்ப கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நம்ம ரமேஷ் அண்ணனுக்கு தெரிஞ்சு அவங்களும் ரெண்டா புறா வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்த நாள் நம்ம ஹீரோவும் அந்த ரெஃபரி முன்னாடி அவரோட புறாவை வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு நைட்டு ஃபுல்லாமே பறந்துகிட்டு இருக்கு. அப்படித்தான் சரி புறா வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் காட்டி கொடுக்கணும் பாத்தீங்களா. இவங்களும் சரி உன்னோட புறாவை எங்க காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்ல டயத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா நிறைய புறாக்கள் ஒன்று சேர்ந்து பறக்க ஆரம்பிச்சிருது. இவரோட புறா வந்து சரியா கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இவரோட புறா ஒரு டைம் ஒன்று போல காமிச்சு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த தாராபுரமும் அங்க இருந்து தப்பிச்சிருது. சரி இதுக்கப்புறம் உன்னோட வாய்ப்பு வந்து முடிஞ்சு போச்சுப்பா, நீ வந்து அடுத்த வருஷம் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெஃப்ரியும் சொல்றாரு. நம்ம லிங்காவும் கோவப்பட்டுக்கிட்டு இந்த புறா வந்து பறக்க விட்டது வந்து யாருடா அப்படின்னு சொல்லி அவரு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அப்பதான் நம்ம வில்லியம் சொல்றாரு இன்னொரு வாய்ப்புலாம் யாருக்குமே கிடையாது, அதாவது பயிரி அடிச்சாலோ மலைகளை பெஞ்சா மட்டும் தான் இன்னொரு வாய்ப்பு உண்டு, நீ வந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி இருந்து அவரு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரமேஷ் அண்ணனும் ஆமாப்பா அவர் சொல்றது ரைட்டு தான், நம்ம வந்து ரூல்ஸ் வந்து மதிச்சாகணும், உன்னோட புறா வந்துட்டு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பறக்கல, அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வந்து போட்டியில வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிய சரி அந்த கூட வந்த புறாக்கள்லாம் எங்க போகுதுன்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அந்த புறா நேரா நம்ம சுயம்போட வீட்டில் போய் இறங்குது. இவரு சுயம்போட வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாம நம்ம சுயம்புவும் ஆல்ரெடி இவன் மேல ரொம்ப கோவமா இருப்பான் பாத்தீங்களா. அதனால என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அவர் கையில் வச்சிருந்த கத்தியை வச்சுட்டு இவர் வந்து குத்தி போட்டுட்டு அவர் வீட்டு முன்னாடியே தூக்கி போட்டுருக்காரு. நம்ம அம்முழுவும் என்ன பண்ணிருப்பான் பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அந்த தாராபுராவை எடுத்தது மட்டும் இல்லாம அதை கூட்டில் வந்து அடைச்சிட்டு சரி வாங்கினே நம்ம வந்து இங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் சொல்லி ரமேஷனை கூப்பிட்டு அவனும் வந்திருப்பான். நம்ம லிங்காவும் இங்க ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்துட்டு நம்ம அம்முழுவும் அவனை தூக்கிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருந்தாங்க. அந்த இடத்துல நம்ம அம்முழுவும் இவனை குத்துற
பயமுறுத்துறவங்க வந்து நான் சும்மா விட மாட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரமேஷ் அண்ணனும் கொஞ்சம் வந்து கோவப்படாதடா, பொறுமையா இருடா, இதனால நம்ம வந்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இல்லண்ணே நீங்க விடுங்கண்ணே, நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நம்ம அம்முலுவும் நம்ம சுயம்போட வீட்டுக்கு போறாரு. நம்ம அம்முலுவும் நம்ம சுயம்போட வீட்டுக்கு முன்னாடி வேட்டையை வெடிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அந்த டயத்துல நம்ம சுயம்பு வெளியே வராரு. புறா மூலமா அவர் வந்து திசை திருப்பினது மட்டும் இல்லாம அவரோட முதல் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய கோடாரியை வச்சு அவர் வந்து அடிச்சுட்டு அவரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருந்தாரு. ஆஸ்பத்திரியில சிகிச்சை பட்டுக்கிட்டு இருந்த நம்ம லிங்கமும் அதுக்கடுத்த நாள் பொழைச்சிட்டு இந்த விஷயத்தை ஃபுல்லாமே நம்ம லிங்கத்தோட ஃப்ரெண்ட்ஸுங்க ஃபுல்லாமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரமேஷ் அண்ணனும் அவன் வந்து நேற்று இந்த மாதிரி குத்திட்டு போயிட்டான்பா, இப்போ எங்க இருக்கானே தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம லிங்காவும் இந்த மாதிரி எப்பவுமே அவன் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு பண்ணி பண்ண பக்கத்துல தானே ஒளிஞ்சிருப்பான், நீங்க போய் செக் பண்ணி பாருங்கண்ணே, அவன் அங்கதான் இருப்பான் அப்படின்னு சொல்ல நம்ம ரமேஷ் அண்ணனும் அங்க தேடி போறாரு. அவனும் அந்த பண்ணக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம சுயம்போட ஆளுங்களும் நம்ம அம்முலு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரமேஷ் அண்ணனும் அந்த பண்ணைக்கு போனது மட்டும் இல்லாம நம்ம அம்முலுவும் அங்க வந்து பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணிட்டுன்னு என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். நான் தானே எவ்வளோ சொல்றதெல்லாம் கேட்காம நீங்க போய் அவனை வந்து கூட்டி வெட்டி போட்ட அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம லிங்காவும் ஆனே எப்படியாச்சும் இவனை வந்து அந்த விஷயத்துல இருந்து காப்பாத்தி விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல தான் நம்ம சுயம்புவும் அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அங்க இருக்கிற அந்த எஸ்எம் லாட்ஜில் தங்கியிருப்பாரு. தங்கினது மட்டும் இல்லாம பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் வந்துட்டு அவனை வந்து காம்பரைஸ் பண்றதுக்காண்டி போயிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல காப்பாங்க பாத்தீங்களா அந்த சீனு. அதுக்கப்புறம் நம்ம வில்லியும் என்ன பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நம்ம சுயம்பிட்ட வந்துட்டு ஆனா நீங்க வந்துட்டு அமுலுவ தேடுறது வந்து வேஸ்ட்னே, அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்க அந்த லிங்க பையனை வந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த அமுலு பையன் தானா வருவான், அதுக்கப்புறம் அவனே போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம சுயம்புவும் இன்னைக்கு தானே நீ வந்து நல்ல யோசனை கொடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வில்லியுமே பாராட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதர்ச்சியா வந்து அங்க இருக்கிற அந்த காலேஜோட பிரின்சிபலும் இன்னும் அவங்க பையன் வந்துட்டு எக்ஸாமுக்கே வர மாட்டேங்கான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அவன் பையன் வந்து காலேஜுக்கு போகாத விஷயம் வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு தெரியுது. சரிமா நான் வந்து இனிமேல் எந்த ஒரு தப்பு தண்டாக்கும் போக மாட்டேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நம்ம ஹீரோ வந்தது மட்டும் இல்லாம பேக் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அவனும் எங்கேயே கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. பாத்துக்கிட்டு தான் நம்ம வில்லியமும் நம்ம சுயம்புக்கு கால் பண்ணிக்கிட்டு ஆனா இதுல இருந்து வந்தது மட்டும் இல்லாம அவன் வந்துட்டு பைக்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்ல நம்ம சுயம்பும் அவனோட மச்சானை கால் பண்ணிட்டு இந்த மாதிரி அவன் போய்கிட்டு இருக்கான்டா, அவனை வந்து கொண்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த டயத்துல நம்ம ரமேஷன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா எம்பி மகேஷுக்கு வந்து கால் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பசங்களை வந்து கொல்ல போறானே, அவனை வந்து காப்பாத்துக்கனே அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாப்ல. அதனால அவரு கால் பண்ணிட்டு சுயம்பு இந்த மாதிரி உன் மேல நிறைய கேஸ் இருக்கு, அதனால அதை வந்து நான் வந்து தள்ளுபடி பண்ணி விட்டுருந்தேன், நான் சொல்றதை கேளு, அந்த பசங்களை வந்துட்டு ஒன்றும் பண்ணாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம லிங்கமும் அவனோட மச்சானுக்கு கால் பண்ணிட்டு அந்த பசங்களை வந்து விட்டுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் மச்சான் அங்கே வந்து கிளம்பி வந்துருந்தான். நம்ம ஹீரோவும் அவன் ரமேஷ் என்னை பார்த்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டே மாதிரி சரி நான் வந்து சென்னைக்கு போறேன்டா, என்னோட புறா வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கூடான்னு சொல்லிக்கிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த டயத்தில் தான் நம்ம சுயம்புவோட மச்சானும் வீட்டுக்கு வந்து நான் வந்து அவனை வந்து கொண்டிருப்பேன், நீங்க ஏன் என்னை வந்து திரும்பி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லடா எம்பி வந்து இந்த மாதிரி பேசிட்டான், நீ வந்து இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணு, நம்ம வந்து நாளைக்கு வந்து அவனை வந்து கொண்டுறலாம் சொல்லிக்கிட்டு அவனோட சுயம்பும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்த நாள் நம்ம அம்முலவும் நம்ம லிங்கத்தோட வீட்டுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற புறாங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கான். அதே டயத்தில் நம்ம லிங்காவோட அம்மாவும் மேலே வந்தது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்துட்டு சரி டீ குடிக்கியாடான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடா அவங்க அம்மா வந்து நம்ம மேலே பாசமாக இருக்காங்கலாம் சொல்லிக்கிட்டு நம்ம அம்முலவும் நினச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரிடா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல அவனும் சாப்பிட்டுட்டு சரி நம்ம இந்த மாதிரி நம்ம இங்கே வந்துட்டு சென்னை போயிருக்கான், அவனுக்கு வந்து சாப்பாடுக்கு என்ன பண்ணுவான்னு தெரியாது, இந்த மாதிரி 5000 கொடுக்கண்டா அவனோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமுச்சு விட்றடான்னு சொல்ல நம்ம அம்முலவும் சரிம்மா நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி பைசா வாங்கிட்டு அவனும் கிளம்புறான். நம்ம அம்முலவும் வீட்டுக்கு போகிற டயத்தில் அவனை வந்து வழிமறிச்சு அங்கே இருக்கிற நம்ம சுயம்போட ஆளுங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவனை வந்து கண்டதனமாக வெட்டி போட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனோட கையை தனியாக வெட்டி கீழே போட்டுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரமேஷனை இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவனை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. அங்கே இருக்கிற ஊர் மக்கள் ஃபுல்லாமே அந்த ஆஸ்பத்திரி முன்னாடி கூட்டிட்டு இந்த மாதிரி சுயம்பை வந்துட்டு நம்ம வந்து சும்மா விடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நம்ம லிங்கத்துக்கு கால் பண்ணுங்க, அவன் வந்துட்டு நம்ம சுயம்பை வந்து வெட்டி போட்டுருவான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் அங்கே வந்து நம்ம லிங்கத்தோட அம்மாவும் என் பையன் இப்போ தான் தெரிஞ்சு வந்து சென்னைக்கு போயிருக்கான், அவனை வந்து மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டு அவனோட வாழ்க்கையை நீங்கள் வந்து கெடுத்துடாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரமேஷன்கிட்ட போய்கிட்டு இந்த மாதிரி என் பையன் வந்து வந்தா அவன் வந்து வேற யாருக்குமே காவு கொடுக்க மாட்டேன், நானே அவனை வந்து சோத்துல விச வச்சுட்டு அவனை வந்து கொண்டுருவேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம லிங்கத்தோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் நம்ம லிங்கத்தோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து அவனுக்கு கால் பண்ண போக அந்த ஃபோனை வாங்கிட்டு நம்ம ஹீரோ லிங்கத்தோட அம்மாவும் அந்த ஃபோனை உடச்சு போட்டுருந்தாங்க. அப்படியே அந்த ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கலவர மாதிரி அது நடக்கிற ஆரம்பிக்கு. அதுக்கப்புறம் நம்ம லிங்கத்தோட அம்மாவும் நம்ம ரமேஷனை பார்த்துட்டு அவன் வந்து மறுபடியும் ஊருக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரோட பெரியவங்க ஃபுல்லாமே ரமேஷனை சொல்ற வந்து நீங்க கேட்டுக்கோங்கடா சொல்லிக்கிட்டு அங்க இருக்கிற இளவட்ட பசங்களுக்கு ஃபுல்லாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஹீரோவும் அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்றாரு. அந்த ஃப்ரெண்டு வந்து உண்மையை சொன்னானா. அது மட்டும் இல்லாம நம்ம லிங்காவும் மறுபடியும் அங்க ஊருக்கு வந்துட்டு நம்ம சுயம்புவை என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாகத்துக்கு ஒரு லீடா விட்டுட்டு அப்படியே அந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.